ஓம் சக்தி. என் பாதையில் என்ற தலைப்பின் கீழ் மிக சமீபத்திய நிகழ்வு ஒன்றை பதிவிடுகிறேன். கடந்த ஜூலை 2025ஆம் மாதம் நான் திபெத்திய யோகிகளை பற்றி படித்திருந்தேன். அதில் ஒரு யோகியின் வாழ்வு பல சிரமங்களுக்கு இடையே குருவின் ஆசிகளை பெற்றது என் மனதில் பதிந்தது. ஆ, இத்தனை போராட்டமா இவர் வாழ்வில் என எண்ணினேன். எப்பொழுதும் நான் மறைந்த யாரோடும் உரையாட விரும்பினாலும் அன்னையின் அனுமதியை உள்ளுணர்வில் பெற்றிருக்க வேண்டும். அன்று அனுமதி வேண்டினேன். அனுமதி கிடைத்தது. மாபெரும் சக்தி நிரம்பிய அத்திபெத்திய யோகியை நான் தியானத்தில் அழைக்கலானேன். என் அழைப்பை அவர் செவிமெடுத்தார். இதோ எனக்கும் அவருக்குமான உரையாடல். யோகி: நான் ஆலயம் வந்துவிட்டேன். சொல்லம்மா. நான்: ஆலயம் எதற்கு வந்தீர்கள்? இங்கு என்ன உள்ளது? அதற்கு யோகி: எனக்கு எப்படி தெரியும்? உனக்குதான் தெரியும். நீதான் அன்னையின் மடியில் இருக்கிறாய். நானும் எதிரே நிற்கிறேன். உடனே நான்: என் மன ஆறுதல் அறிய கூறுகிறீர்களா? நான் படும் துன்பம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அன்னை சிற்றன்னை ஆகிவிட்டாள். சங்கிலியில் என்னை கட்டி வைத்து படார் படார் என தலையில் அடிக்கிறாள். உங்களிடம் நியாயம் கேட்கத்தான் அழைத்தேன். அதற்கு யோகி: அன்னை இதோ இத்தோடு விட்டாளே, என்னையெல்லாம் எப்படி எப்படி அலைய வைத்தாள். நான் சிந்திய கண்ணீர் அருவி போல் ஆனது. அறிந்து கொள் மகளே, நீ அதிர்ஷ்டசாலி. முளையிலே கிள்ளிவிட்டாள். இனி பயமில்லை. இதோ நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய். இனி நீ பூத்து குலுங்கும் காலம் வந்துவிட்டது. பிறர் கண்படாமல் தன் இமைகளால் உன்னை மூடி வைத்திருக்கிறாள். நீயோ கட்டி வைத்ததாய் புறம் பேசுகிறாய். இவ்வாறு யோகி கூறினார். உடனே நான்: எப்படியோ உங்களோடு உரையாடியது மிக்க மகிழ்ச்சி சுவாமி. ஆசியளியுங்கள் என்றேன். ஆசிகளம்மா என்றார். அதன் பின் சில நொடிகள் மௌனம் நிலவியது. அதற்கு பிறகு என் தலை சுழலத் தொடங்கியது. ஒரே அழுத்தம். என்னால் தாங்க இயலாத போது அருள் திரு அம்மா அவர்களை எண்ணினேன். பின் படிப்படியாக அழுத்தம் குறைந்தது. இதுவரையில் இல்லாத சிரமம் ஏன் இப்பொழுது ஏற்பட்டது என அருள் திரு அம்மா அவர்களிடம் வினவினேன். அதற்கு அம்மா அவர்கள் பதிலளித்தார்கள். அவர்கள் பேசும் பொழுது எழும் காந்த விசை மிக அதிகம். அத்திபெத்திய யோகி அவரை நீ உணரும் பொருட்டு அந்த காந்த விசையை அவர் வெளிப்படுத்திக் கொண்டார். இல்லை என்றால் நீ பிரம்மை என்பாய். இவ்வாறு அருள் திரு அம்மா அவர்கள் கூறினார்கள். அதன் பின் யாரையும் நான் அழைக்கவே இல்லை. விளையாட்டாக இருந்த நான் உஷாரானேன். இது என் அனுபவ பதிவில் மறக்க முடியாத ஒன்றாயிற்று. ஓம் சக்தி. தொடர்ந்து கவனிப்போம்.